ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான டேஸ்ட்டான நெய் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இப்போ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் சம அளவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பருப்பு இருந்தால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சம அளவு எடுத்துக்கலாம். எனக்கு பாதிக்கு பாதியே போதும் அப்படின்றதுனால 1 கிளாஸ் பருப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி குக்கரில் வைக்கிறதுனா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இந்த மாதிரி சட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அது குழைய டைம் எடுக்காது, சீக்கிரமாக குழஞ்சிரும். நான் நார்மலாக நம்ம ரைஸ் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் வச்சுட்டு வேகும்போது மட்டும் கொஞ்சமாக மிளகும் ஜீரகம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எதுக்காண்டி இப்போயே நான் ஊற்றுறேன்னா அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் நெய்யோட ஃப்ளேவர் இருக்கணும், அதுக்காண்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி வெந்துருச்சு, பட் ஆனால் இன்னும் குழையலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் குழையிறதுக்கு. நல்லா குழஞ்சி ஒரு ஆக்சுவலி இது அரை மணி நேரம் தான். நம்ம குக்கரில் வச்சா 1/4 மணி நேரம், பட் சட்டியில் வைக்கிறதுனால அரை மணி நேரம். உங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையானது பார்த்துக்கலாம். நெய் நிறையா ஊற்றிக்கோங்க. நெய் பொங்கலுக்கு முக்கியமானதே நெய் தான். அதனால் கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை அதுக்கப்புறம் முந்திரி இது எல்லாமே நல்லா தாளித்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா குழஞ்சிருக்க பொங்கலில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.